நாமும் உலகம் இருப்பதை யாவரும் அறிகிறோம். நாமும் உலகமும் இருப்பதை யாவரும் அறிகிறோம். எல்லாருக்கும் தெரியுது, நானும் இருக்கிறேன், உலகம் இருக்குங்கிறது. ஆனால் இக்காண்பானும் காட்சியும் விழிப்பிலும் கனவிலுமே காணப்படுகின்றன. நம்ம பார்க்கிற இந்த உலகம், இந்த காட்சி எங்கெல்லாம் தெரியுது? ஒன்னு வேக்கிங் ஸ்டேட், இன்னொன்னு ட்ரீம் ஸ்டேட். விழிப்பு நிலை, கனவு நிலை. இந்த ரெண்டு நிலையில தான் இந்த உலகம் நமக்கு தெரிகிறது. கனவு நிலையில இந்த உலகம் நமக்கு தெரியல, வேறொரு உலகம். ஆனால் அங்கு ஏதோ ஒரு காட்சி தெரிகின்றது. உலகம் போன்ற ஒரு அனுபவம், காட்சியும் இருக்கின்றது. இந்த விழிப்பு நிலையிலும் இந்த உலகம், காட்சி நமக்கு இருக்கின்றது. அததான் இங்க சொல்றாரு. சுளுத்தியில் காண்பானும் காட்சியும் ஏதும் இல்லை. இவ்வாறு அவ்வப்போது தோன்றி மறைபவை உண்மையாகுமா? ஆழ்ந்த தூக்கத்துல எந்த காட்சியும் கிடையாதுங்க. வேக்கிங் ஸ்டேட்ல தான் நீங்க இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன், இப்ப நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. ட்ரீம் ஸ்டேட்லயும் நீங்க எதையாவது ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்க. டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல எதுவுமே இல்லை. அப்ப இந்த பார்க்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய இந்த காட்சி நிலை, விழிப்பு நிலையும் கனவு நிலையும் வந்து வந்து போகின்றன. அப்ப வந்து வந்து போகின்ற இந்த ஸ்டேட்டு உண்மையாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது போல கேள்வி எழுப்புறார் பகவான். அப்புறம் அவரே பதில் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, தூக்கத்தில் காண்பான் காட்சி தோற்றம் ஏன் காணப்படுவதில்லை? டீப் ஸ்லீப்ல ஏன் நமக்கு எந்த காட்சியும் தெரியறது இல்ல? காட்சியும் தெரியல, காட்சியை பார்க்கறவனும் இல்ல. நேத்து கூட இதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல தூக்கம், அதை பகவான் இங்க கரெக்டா சொல்றாரு பாருங்க. டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல காட்சியும் கிடையாது, எதுவும் தெரிய மாட்டேங்குது. எதுவும் தெரிய மாட்டேதுன்னு சொல்றதுக்கான ஆளும் அங்க இல்ல. அதாவது இப்ப இருக்கிற ஆளு, இப்ப நானும் உங்களுக்கு இருக்கிற அந்த உணர்வு வந்து தூக்கத்துல இல்ல. இப்ப இருக்கிற உலகம் தூக்கத்துல இல்ல. அப்ப காண்பானும் இல்லை, காட்சியும் இல்லை. அதை இங்க சொல்லிட்டு, நினைப்பவனும் நினைப்புகளும் அங்கு இன்மையாலேயே விழிப்பிலும் கனவிலும் நினைப்பவன் இருக்கிறான். அதாவது நினைப்பவனும் நினைப்புகளும் அங்கு இன்மையாலேயே அப்படின்னா தூக்கத்துல கிடையாது. எந்த நினைப்பும் கிடையாது, நினைக்கிறோம் கிடையாது. வேக்கிங்லயும் ட்ரீம்லயும் தான் இருக்கிறாங்க. அப்ப நினைவுகளும் நினைப்பவனும் இருக்கின்றான், நினைவுகளும் இருக்கின்றான், உலகமும் தோன்றுகிறது. ஆகவே உலகம் மனோமயம். இந்த உலகம் வந்து ஒரு மனதினால் தோற்றுவிக்கப்படுகின்ற ஒன்றுதானே தவிர அது நிஜமான ஒன்று கிடையாதுங்கிறத இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. எப்படின்னா, நீ டீப் ஸ்லீப்ல உனக்கு உலகம் தெரிஞ்சிச்சுன்னா நிஜமாலுமே இந்த உலகம் இருக்குதுன்னு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். டீப் ஸ்லீப்ல இந்த உலகத்தை பார்க்கிறவன் ஒருத்தன் இருந்தானா அதையும் ஏற்றுக்கொள்ளலாம். அங்க தெரியல நமக்கு. அப்ப யாரோ ஒருத்தன் வெளியே வரான், நான்ற உணர்வு நினைப்புகளாக வெளியே வருது. அப்புறம் இந்த உலகம் தோன்றுறது. அது வேற என்ன? நினைவுகள் தான் அப்படிங்கிறார். ட்ரீம் என்னது? ட்ரீம்ல ஒரு உலகத்தை பாக்குறீங்க, அனுபவிக்கிறீங்க, அது உங்களுடைய நினைவுகள் தானே. உங்க மனதுல தானே நடக்குது. உங்களோட இங்க தானே நமக்குள்ள நடக்குது. அங்க நான்ற உணர்வு ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஒரு உலகத்தை பார்க்கறான். அப்ப அங்க பார்ப்பவனும் இருக்கிறான், பார்க்கப்படுகின்ற உலகமும் இருக்குது. இது ரெண்டும் நம்ம மனதுக்குள்ளதான் நடக்குது ட்ரீம்ல. அதே மாதிரி இந்த உலகமும் பார்க்கவனும் இருக்கிறான், பார்க்கப்படுகின்ற உலகமும் இருக்குது. இதுவும் நம் மனதுக்குள்ளதான் நடக்குது, வெளியே கிடையாதுங்கிறார். நினைப்பவனும் நினைக்கப்படுகின்ற நினைப்புகளும் இவை அனைத்தும் மனோமயமே, நிஜத்தில் வெளியே கிடையாது அப்படிங்கிறார். நினைப்பவனும் நினைப்புகளும் விழிப்பிலும் கனவிலும் நினைப்பவன் இருக்கிறான், நினைவுகளும் இருக்கின்றன, உலகம் தோன்றுகிறது. ஆகவே உலகம் மனோமயமே. காண்பான் காட்சி ஆம். இது எங்கிருந்து உதிக்கின்றன, ஆதாரத்திலே இருக்கிறதோ, எதில் ஒடுங்குகிறதோ அதுவே சத்தியம். இந்த காட்சிகள் எங்கிருந்து உதிக்குது, எங்க ஒடுங்குது, எதுல இருந்து வெளிப்படுகிறது, இந்த உலகம் எங்க இருந்து வெளிப்படுகிறது, இந்த நான்ற உணர்வு எங்கிருந்து வெளிப்படுகிறது, இந்த நான்கு வெளிப்படும் பொழுது இந்த காட்சி எனக்கு தெரிகிறதா, இது எந்த எந்த ஆதாரத்துல எந்த பேஸ்ல இருந்து வெளிப்படுதுங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சத்தியம் புரியும் அப்படின்னு நீங்க சொல்றாரு. அதுவே அவஸ்தாத்திரைய சாட்சியாம் நாம். அவஸ்தாத்திரையன்னா மூன்று அவஸ்தைகளுக்கு எது சாட்சியாக இருக்கிறதோ. மூன்று அவஸ்தைகள் எது? கனவு நிலை, தூக்க நிலை, விழிப்பு நிலை. இந்த மூன்று அவஸ்தைகளும் சாட்சியாக இருப்பது. தூக்கத்துக்கும் சாட்சியாக இருப்பதுன்றார். விழிப்புக்கு எது சாட்சியாக இருக்கிறது, கனவுக்கு எது சாட்சியாக இருக்கிறது, தூக்கத்திற்கு, இந்த மூன்று அவஸ்தை, ஜாக்கிர சொப்ன சுசுப்தி, இந்த மூன்று அவஸ்தைக்கும் எது சாட்சியாக இருக்கிறதோ
அதுதான் நான், நாம் அப்படிங்கிறார். அத்தகைய ஆத்மாவாம் நாம் தோன்றி மறையாது என்றும் இருக்கிறோம். என்றும் மாறாது இருப்பதே எதுவோ அதுவே சத்தியம் எனப்படும். எப்பொழுது எது மாறாமல் எல்லா காலத்திலும் எப்பொழுதும் எது இருக்கின்றதோ அதுவே சத்தியம் எனப்படும். அப்ப தூக்கமும் வந்து வந்து போகுது. அது நிலையா இருந்துச்சுன்னா ஓகே, அது சத்தியம்னு சொல்லலாம். கனவு வந்து வந்து போகுது, அது நிலையா இருந்துச்சுன்னா அதுவும் சத்தியம்னு சொல்லலாம். இந்த உலகம் வாழ்க்கை வந்து டெய்லியும் வந்து வந்து போகுது. இது பர்மனண்டா கேப்பே இல்லாம இருந்தா இதையும் சத்தியம்னு சொல்லலாம். அப்ப எது ஒன்று வந்து வந்து மறைகிறதோ, தோன்றி தோன்றி மறைகிறதோ அது அசத்தியம். எது மறையாமல் இருக்கின்றதோ அது சத்தியம். அப்ப இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த உலகம் தோன்றி மறையுது. ஆனா இது தோன்றி மறையும் போதும் ஏதோ ஒன்று மறையாமல் இருக்கின்றது. கனவு தோன்றி மறைகிறது. அந்த கனவு ஒன்று நடக்கும் போதும் இப்ப இருக்கிறது ஏதோ அங்கேயும் கனவுலையும் ஒன்று அது வந்து மறையாமல் இருக்கின்றது. ஆழ்ந்த தூக்கத்திலும் நான் யார் என்று தெரியாத பொழுதும், உலக காட்சிகள் எதுவும் தெரியாத போதிலும் அங்கும் ஏதோ ஒன்று இருக்கிறது. அது இப்பொழுதும் இருக்கிறது, கனவிலும் இருக்கிறது, தூக்கத்திலும் இருக்கிறது. இந்த மூன்று நிலைகளுக்கு அப்பாற்பட்டும் இருக்கிறது. இந்த மூன்று நிலைகள் நடக்கும் போதும் அது இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப எந்த ஒன்று மாறாமல் ஜாக்கிரத், சொப்ன, சுசுப்தி, கனவு, விழிப்பு நிலை, ஆழ்ந்த தூக்க நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. எவ்ரிடே இது மூணு மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. இது மாறி மாறி வந்தாலும் இது நடக்கும் போதும் இது ஒவ்வொரு அனுபவங்கள் நடக்கும் போதும் நடக்காவிட்டாலும் ஒண்ணு வந்து கான்ஸ்டன்டா இருந்துகிட்டே இருக்குன்றார். அந்த எது ஒண்ணு கான்ஸ்டன்டா பர்மனண்டா இருக்குதோ அந்த பர்மனண்டா தான் நான் சத்தியம், அதை தான் ஆத்மா என்று சொல்லுகிறேன் அப்படின்னு பகவான் இங்க விளக்குறார். ஆத்மாவாம் நாம், ஆத்மாவாகிய நாம் தோன்றி தோன்றி மறைபவர்கள் கிடையாது, மறையவும் முடியாது. என்றும் இருக்கின்றோம். என்றும் மாறாது இருப்பது எதுவோ அதுவே சத்தியம். சச்சிதானந்தம்னு சொல்றோம்ல, அதுதான் மாறாமல் எப்பொழுதும் இருப்பதுதான் சச்சிதானந்தம். அதனால இதுல தெளிவா புரிஞ்சுக்குங்க. வந்து போறவன் நான் அல்ல. இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு பேர் வச்சு நீங்க ஆண் பெண்ணுன்னு உங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்குல்ல, நான் ஒரு நினைப்பு இருக்குல்ல, அது உண்மை கிடையாது. தூக்கத்துல அது மறைஞ்சு போயிடுது. கனவுல அது வேற மாதிரி மாறிடுது. கனவுல வேற மாதிரி உலகம் இருக்கு, நினைப்புல ஒரு மாதிரி உலகம் இருக்கு. இது எல்லாம் நம்ம பிரெயின் நம்ம சொல்லலாம், நம்ம மைண்டுக்குள்ளதான் நடக்குது. மனதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவு தான் இதெல்லாம், வேற ஒண்ணும் கிடையாது. எக்ஸாக்டா வெளியில ரியாலிட்டி இருந்துச்சுன்னா அது மாறாம இருக்கும், மாறிக்கிட்டே இருக்காது. அப்ப இந்த உலகமும் உலக அனுபவங்களும் நானும் எல்லா அனுபவங்களும் மனதில் நடக்கக்கூடிய ஒரு அதிர்வுகள் தான். தாட்ஸ் அண்ட் திங்கிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர, இப்ப இது நான் பேசுறேன், நீங்க கேட்கறாங்க, எல்லாமே உங்க மைண்டுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் தான். உண்மையாலுமே வெளியில இருக்கானா இல்லைன்ற. அதனாலதான் இது என்னதென்று விளக்க முடியாத ஒரு விசித்திர சக்திங்கிறாரு. மாயை என்ன சொல்றோம்னா மித்தியான்றோம். இது என்னதென்று, இது இருக்கா இல்லையான்னு நம்மால விளக்க முடியாத ஒன்று. பார்ப்பதற்கு உண்மை போன்ற தோன்றும், அறிவால் ஆராய்ந்தால் இருக்காது. காணல் நீர் நம் கண்களுக்கு தெரிகிறது, பக்கத்தில் சென்றால் இருக்காது. அதுபோல இந்த உலகம், இந்த உடல், இது அனைத்தும் நிஜம் போல ஒரு தோற்றத்தை நமக்கு எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஞான கண்ணால் ஞான அறிவாக பார்த்தோம் என்றால் இது எதுவும் இல்லை என்பது புரிய வரும். இந்த ஸ்தூல கண்ணால பார்த்தா தெரியாது, இதுல பார்த்தா எல்லாம் வேற வேறையா தான் தெரியும். ஞான கண்ணால பார்க்கணும், அறிவு கண்ணால பார்க்கணும். அப்படி பார்த்தோம் என்றால் இந்த உடலும் கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உடல்ல தானே தூக்கம் வருது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. மனதுக்குள்ளதான் இந்த உடம்பே இருக்குது. உடலுக்குள்ள நடக்கிறது இந்த ஜாக்கிர சொப்ன சுசுப்தி இல்ல, மனம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மனதுல நடக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் தான். ஒன்னு கனவு, ஒன்னு வேக்கிங், ஒன்னு ட்ரீம். அந்த வேக்கிங்ல நீங்க ஒரு உடம்பா நீங்க உங்களை பாவனை பண்றீங்க, உங்க உடம்பா நீங்க நினைக்கிறீங்க. உண்மையில இது எல்லாமே மைண்டுங்கிற ஒரு பிலிம்ல நடக்கக்கூடிய ஒரு காட்சிகள் தான். நல்லது.